எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த த்ரைவ் 2வது ப்ரோக்ராமில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. இந்த 21 நாள் உங்கள் கூட நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த 21 நாள் மட்டும் கிடையாது. புதுசாக இன்றைக்கி யாரும் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் தியானத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா, இந்த பயணத்தோட முதல் அடி, ஃபஸ்ட்டு ஸ்டெப். இந்த பயணத்தில் உங்கள் கூட நானும் வித்யா மேடமும் ட்ராவல் பண்ணுவோம். வித்யா மேடம், உங்களோட இன்ட்ரடக்ஷன் ஷார்ட். அனைவருக்கும் வணக்கம். நான் வித்யா. இந்த ஆனாபானசதி தியானத்தை ஒரு 2 வருஷத்துக்கு மேல நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுல எனக்கு கிடைத்தவை பல. நான் உங்கள் எல்லோரையும் மீண்டும் இந்த 21 நாள் தியான நிகழ்ச்சியில சந்தித்து உங்களோட நான் பயணம் செய்ய போகிறேன் அப்படிங்கிற நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. யாருக்கு எது தேவைப்பட்டாலும் என்னை கண்டிப்பாக நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். நான் உங்களுக்காக காத்திருக்கிறேன். வணக்கம். எல்லாருக்கும் இந்த இனிய தியான பயிற்சி கண்டிப்பாக பயனளிக்கும். இதில் தொடர்ந்து பயணம் செய்யும். நன்றி, வணக்கம். இந்த ரொம்ப நிறைய நோன் ஃபேஸஸ் இருக்கு. சீனியர் மெடிடேட்டர்ஸ் நடராஜன் சார் இருக்காங்க, நளினி மேடம் இருக்காங்க, சாந்தா மேடம், ஜெகதீஸ்வரி மேடம், யோசி சார். ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் இந்த தியானத்துக்கு வந்ததுக்கு, இந்த நிகழ்ச்சிக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கற்றுக்க வேண்டியது ஒவ்வொருத்தர்கிட்டேருந்தும் நிறைய விஷயங்கள் இருக்குது. சில பேர் இந்த நேரத்தை ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுற விதம் அதில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தனித்திறமைகள் இருக்கு. நம்ம கற்றுக்க வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்குது ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து. நம்ம இவங்க கிட்ட இருந்து தான் கற்றுக்கணும், அவங்க கிட்ட தான் கற்றுக்கணும் அப்படிலாம் கிடையாது. நம்ம ஒரு நாள் காலையில் கண்ணை விழிச்சு ஆரம்பிக்கும் போது திருப்பி தூங்க போகிறது வரைக்கும் பார்த்திங்கன்னா, நம்ம நிறைய விஷயங்கள் பல பேர்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கணுன்ற மனப்பான்மை இருந்தால் போதும். நான் தியானத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, புதுசாக யாராவது இன்னைக்கு ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னா, என்னோட நேம் ரத்னவேல். புத்தாசியோட கிட்டத்தட்ட க்ளோஸ் டு ஒரு 3-4 வருஷமாக நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இப்பொழுதும் இந்த செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மனமார்ந்த என்னோட நன்றியை பத்ரிஜி அவர்களுக்கும், சந்திரா சாருக்கும், வாணி மேடம்க்கும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த செகண்ட் வரைக்குமே எப்பயுமே ஒரு சப்போர்ட்டாகவும் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள் சந்திரா சார்கிட்ட இருந்து நான் எப்பயுமே கற்றுக்குவேன். அவர் பக்கத்தில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எங்கே இருந்தாலும் அவரோட விஷயங்கள், அவரோட மெசேஜஸ், அவரோட எப்படி ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு. சில விஷயங்கள் நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடக்கல அப்படின்னாலும் அதை எப்படி அவர் ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்ற போது இந்த மாதிரி பல விஷயங்கள் கற்றுக்குறோம். ஸோ இந்த 21 நாள் தியானத்தில் நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா, நீங்களும் உங்களோட அறிவாற்றலை, நீங்கள் உங்களோட தனித்திறமைகளை இந்த இடத்துல நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க. யூடியூப் லிங்க் நோ சவுண்ட்.
தினேஷ் சார் கொஞ்சம் அதை பார்க்குறீங்களா? அது வந்து யூடியூப் லிங்க். ஓகே. நம்ம தியானம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தியானம் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையுமே இன்னைக்கு இருக்கிற உலகத்துல வந்து கரெக்ட்டா, சரியா, இது செய்யலாமா, செய்யக்கூடாதா? ஒண்ணு நம்ம சொன்னோம்னா, நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து நீங்க யார்கிட்ட இருந்து வேணாலும் நீங்க வந்து கத்துக்கிறதா இருந்தாலும் சரி, இல்ல மத்தவங்க உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றதா இருந்தாலும் சரி, நம்மளோட மனம், அதாவது ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா நம்மளோட பகுப்பாய்வு மனம், அனாலிட்டிக்கல் மைண்ட்ன்றது வந்து எடை போடும். இது சரியா? தப்பா? இது செய்யலாமா? வேணாமா? அது ஓகே. இது பண்ணலாம் அப்டின்னா மட்டும் தான் வந்து நம்ம வந்து உள்ளே போகும். அந்த மாதிரி நம்மளோட இந்த தியானம் அப்டின்றது வந்து வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு இந்த தியானம் வந்து ஒரு ஏதோ வந்து இந்த தியானம் வந்து வாய்ஸ் நாட் ஆடிபிள். என்னோட வாய்ஸ் கேட்குதுங்களா? எஸ். ஓகே. ஐ திங்க் யூடியூப் லிங்க்ல வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ நம்மளோட தியானம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 21 நாள்ல அறிவியல் பூர்வமா பார்க்க போறோம். ஒரு தியானம் எப்படி வந்து நம்மளோட உடல் மாற்றங்கள வந்து கொண்டு வருது? நம்மளோட எண்ண மாற்றங்கள எப்படி கொண்டு வருது? மனசுல எந்த அளவுக்கு மாற்றங்கள் கொண்டு வருது? இந்த உடலும், மனமும் நம்ம வந்து மாற்றங்கள் அடைஞ்சதுன்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட செயல்கள் வந்து மாற ஆரம்பிக்கும். எந்த ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடியும், அந்த விஷயத்த பத்தியான ஒரு அறிவு நமக்கு வேணும். கரெக்ட்டுங்களா? எந்த ஒரு விஷயம் நம்ம செய்யணும்னு ஆரம்பிச்சாலும், நீங்க வந்து ஒரு ஒரு சாம்பாரே நீங்க பண்ணணும், சமையல் பண்ணணும் அப்டின்னாலும், சாம்பார்னா எப்படி பண்ணணும்ன்றத வந்து பத்தி உங்களுக்கு தெரியணும். ஒரு அறிவு இருக்கணும் நமக்கு. ஓ! இதெல்லாம் செய்யணும், இந்த மாரிலாம் வேணும், இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் வேணும், இந்த மாரி நம்ம கட் பண்ணணும், இந்த மாரி ஒரு பருப்பு வேணும், இதெல்லாம் வேணும் அப்டின்ற ஒரு ஒரு அத எப்படி செய்யணும் அப்டின்ற பத்தி ஒரு 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 அறிவு வேணும் நமக்கு நாலேட்ஜ். அந்த நாலேட்ஜ் வந்து இருந்தது அப்டின்னாலே, நமக்கு வந்து அடுத்தது அத செய்யறதுக்கான நம்ம செயல வந்து நம்ம பண்ணலாம். இப்ப தியானமும் வந்து வந்து பார்த்தீங்கன்னா, தியானம் வந்து ஒரு தியானம்னா வந்து ஏதோ மெடிடேஷன் வந்து சம்திங் ரிட்டயர் ஆனவங்க பண்றது. ஏதோ வெளியில முடிச்சுட்டு மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க பண்றது. இல்ல இத வந்து வேலையே இல்லாத இருக்கவங்க பண்றது. சும்மா உட்கார்ந்து இருந்தா ஒரு தியானம் சும்மாவே உட்கார்ந்து இருக்கிறோம். எப்படி நம்மளோட உடல், மனமும் மாற்றம் அடையுது. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அறிவியல் பூர்வமா பார்க்க போறோம். எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம அறிவியல் பூர்வமா அணுகும்போது, அந்த விஷயத்த வந்து நம்மளோட மனம் ஏற்றுக்கொள்ளுது. இன்னைக்கு வந்து டிவில விளம்பரம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டாக்டர் சொல்றாரு, "இந்த சோப் போட்டு குளிங்க. இந்த இந்த இது பண்ணுங்க." அப்படின்னு சொல்றாரு. டாக்டருக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. பார்த்தீங்களா? அது சொன்ன உடனே நம்ம நம்புறோம். நம்மளோட சப்கான்ஷியஸ் அதாவது நம்மளோட ஆழ் மனசு என்ன சொன்னதுன்னா, "ஓ! இவங்க டாக்டர் சொன்னா கரெக்ட்டா இருக்கும். ஓ! டாக்டரே சொல்லிட்டாங்க. ஓ! இவங்களே சொல்லிட்டாங்க. அவங்களே சொல்லிட்டாங்க. இல்ல ஒரு ஃபேமஸ் செலிபிரிட்டி இவங்க சொல்லிட்டாங்க. சச்சின் டெண்டுல்கர் சொல்லிட்டார். விராட் கோலி சொல்லிட்டார். அவரு சொன்னாருன்னா அது கரெக்ட்டா தான் இருக்கும்." ஸோ இந்த மாதிரி நம்மளோட அனாலிட்டிக்கல் மைண்ட் வந்து நம்மளோட ஆழ் மனசு வந்து நம்ம புரோகிராம் பண்ணி வச்சுக்கோம். இவங்க சொன்னா தான் கரெக்ட். இந்த மாரி சொன்னா தான். அதே மாரி ஓகே அறிவியல் பூர்வமா இது சொல்றாங்க. அறிவியல் பூர்வமா வந்து இது பண்றோம் அப்படின்போது, நம்மளோட யாருக்கெல்லாம் இந்த ரேஷனல் மைண்டுன்னு சொல்றது, நமக்கு வந்து இந்த பகுப்பாய்வு மனத்த வந்து ரொம்ப யூஸ் பண்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு நம்ம இந்த 21 நாள்ல டிஸ்கஸ் பண்ண போற, நாம பேச போற தலைப்புகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அறிவியல் பூர்வமா தான் நம்ம பேச போறோம். அது எல்லாருக்குமே பயன்படும். ஓகேங்களா? ஸோ இந்த 21 நாள்ல நம்ம பண்ண போற தியானம் வந்து ஆனாபானசதி தியானம். அதாவது இந்த தியானம் வந்து ரொம்ப சிம்பிள். ரொம்ப, ரொம்ப, ரொம்ப சிம்பிளான ஒரு தியானம். நம்மளோட இயல்பான, இயற்கையான மூச்ச தான் நம்ம கவனிக்க போறோம். இந்த இயல்பான, இயற்கையான மூச்ச நம்ம கவனிக்கிறதுக்கு வந்து என்னென்ன பண்ணணும் அப்டின்னா, ரொம்ப சிம்பிள். எதுக்கு தியானம் பண்ணணும்? ஏன் தியானம் பண்ணணும்? தியானம்னா வெறும் வந்து இது எஸ்கேப் ஆவணும். இந்த இடத்துல இருந்து நம்ம சும்மா உட்காந்துருக்கணும். எந்த வேலையும் பண்ணாம அப்டி கிடையாது. நம்மளோட வாழ்க்கைய வந்து முழுசா வாழறதுக்கும், அனுபவிக்கிறதுக்குமான இந்த ஒரு திறவுகோல் அப்டின்றது தான் இந்த தியானம். ஒரு பழமொழி இருக்குது. ஒரு ஒரு மரத்த வந்து கட் பண்ணணும் அப்டின்னா, அதுக்கு வந்து அத கட் பண்றதுக்கு வந்து 1/2 மணி நேரம் ஆகுதுன்னா, அத கட் பண்றதுக்கான அந்த ஆயுதத்த வந்து அந்த கத்திய வந்து தீட்டணும்னு சொல்லுவாங்க 1 மணி நேரம்.
அந்த மாதிரி தான் நீங்கள் எந்த ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடியும் எந்த ஒரு செயல் எல்லாமே வந்து உங்களோட மனம் வந்து ஒரு ஆசீர்வாதம் இருந்தது. உங்களோட மனம் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்ததுன்னா உலகத்தில் நீங்கள் எந்த ஒரு செயலையுமே உங்களுடைய குறிக்கோள், உங்களுடைய ட்ரீம்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணலாம். உங்களோட மனம் ஆசீர்வாதம். உலகத்தில் யாரோட ஆசீர்வாதமும் உங்களுக்கு ஒரு துளியும் பயன்படாது. எப்போ உங்களுடைய மனமே உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்காத போது. உங்களுடைய மனம் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கணும். உங்களோட மனம் உங்களுக்கு ஒத்திசையா உங்களுக்கு வந்து இணக்கமாக இருக்கணும். நீங்க ஒண்ணு நினைக்கிறீங்க, இன்னைக்கு செய்யணும்னு ஒரு விஷயம் காலையில 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு நினைக்கிறீங்க. இல்ல நான் வந்து அத செய்யணும்னு நினைக்கிறீங்க. 2 நாள் கழிச்சு உங்களோட மனசு வந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு குடுக்கல. இல்ல வந்து நீங்க ஒருத்தர போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு மனசு சொல்லுது, இதெல்லாம் பண்ணலாம், இத செய்யலான்னு. திருப்பி அந்த ஒரு நேரம் 10 மணிக்கு கிளம்பலான்னும்போது, பார்த்துக்கலாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாமே. இல்ல அவரு என்ன ஏதாவது சொல்லுவாரா? இல்ல அவரு ஒத்துக்குவாங்களா? இல்ல அந்த மேடம் வந்து இன்னைக்கு இருப்பாங்களா? இந்த மாரி வந்து இன்னொரு டவுட் வந்து, ஓகே அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு டவுட் வருது. ஒரு ஒரு விஷயம் நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, அந்த விஷயத்த முடிக்கிற வரைக்குமே நமக்கு அந்த ஃபோக்கஸ், நமக்கு அந்த மனம் வந்து அந்த இடத்துல ஒரு 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 ஒன்றிணைஞ்சு நம்மோட இல்ல. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தியானம்ன்றது வந்து நமக்கு உதவி செய்யும். இந்த தியானம் வந்து நமக்கு ம் மொத ரெஸ்ட் ஆஃப் மெடிடேஷன் இஸ் டூ ரெஸ்ட் த மைண்ட். மெடிடேஷன் இஸ் டூ ரெஸ்ட் த மைண்ட். அதாவது இந்த தியானம் வந்து நம்மளோட மனச வந்து நம்மளுக்கு அமைதிப்படுத்துது. அதாவது இந்த ஒரு வெறும் அமைதி மட்டும் தான் வந்து அதோட வேலையா அப்படின்னா கிடையாது. அதெல்லாம் சைட் எஃபெக்ட்ஸ். இந்த தியானம் வந்து நம்ம மனச கடக்குறோம் இந்த டைம்ல. மைண்ட் ஏதாவது யோசிச்சுட்டே இருக்குது. கை இருக்குதுன்றதுக்காக காலையில இருந்து ஈவினிங் வரையும் கைய ஆட்டிட்டே இருந்தா என்ன சொல்லுவாங்க? என்ன இவன் சும்மா ஏதோ பண்ணிட்டே இருக்கிறான், கைய ஆட்டிட்டே இருக்கிறான். பைத்தியக்காரன்னுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம கை இருக்குது. ஓகே. சும்மா ஒரு ஒரு 10 நிமிஷம் தொடர்ந்து ஆட்டிட்டே இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் என்ன சும்மா அப்படின்ட்டு நம்ம நம்மளே ரெஸ்ட் குடுத்துருவோம். பட் மைண்ட் வந்து நம்ம கூடயே இருக்குது. நம்ம எப்ப பொறந்தோமோ, அந்த லாஸ்ட் செகண்ட் அந்த மூச்சு போற வரைக்குமே நம்ம கூட இந்த மைண்ட் இருக்கு. ஆனா, இந்த மைண்ட் வந்து எதையோ யோசிச்சுட்டே இருக்குது. கண்ண திறந்து பார்க்குறீங்க, எதையோ உடனே அத பத்தி ஒரு சிந்தனை வருது. அத பார்க்குறீங்க, திடீர்னு கண்ண மூடுனாலும் ஏதோ ஒரு சிந்தனை வருது. சரி கண்ண திறந்தா தான் நீங்க இன்புட் குடுக்குறீங்க கண்ணு வழியா அப்டின்னா, கண்ண மூடுனீங்கன்னா வந்து நேத்து நடந்தது, இன்னைக்கு செய்ய போறது, என்ன அது இன்னைக்கு 10 வேல இருக்குது, இத பத்தி எல்லாமே அதுமான்னு வருது. ஸோ, நம்ம கண்ண மூடுனாலும் சரி, கண்ண திறந்தாலும் சரி, ஒரு நம்மளோட சிந்தனைகள்ன்றது வந்துட்டு தான் இருக்குது. என்ன வந்து முன்னாடி வந்து ஒரு 100 சிந்தனை வந்ததுன்னா, கண்ண மூடுனாங்கன்னா, நமக்கு புது சிந்தனை இல்லாம, அதாவது புதுசா ஏதாவது வெளியிலருந்து நம்ம இன்புட் குடுக்காம, ஏற்கனவே இருக்கிற விஷயங்கள் நம்ம மைண்ட் அதுவா வந்து குடுத்துட்டே உருவாக்கிட்டு இருக்கு. இப்ப இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட தியானம் பண்ண ஆரம்பிச்சோம் அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்காவே வந்து இந்த மைண்ட கொஞ்ச நேரம் ஸ்விட்ச் ஆஃப் பண்றோம். கொஞ்சம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி ஸோ இப்படி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணும்போது வந்து என்னன்னா, நமக்கு வந்து ஒரு இந்த குவாண்டம் ஃபீல்ட் அப்படின்ற இந்த அ ஒரு எல்லையற்ற இந்த நம்மளோட புலனுக்கு வந்து நம்ம வந்து போறோம். ஸோ இதெல்லாம் அக்சஸ் பண்றதுக்கு நம்ம வந்து நம்மள அ இந்த கிரியேஷன் அதாவது இந்த கிரியா சக்தி அப்படின்ற ஒரு இந்த எல்லையற்ற அந்த பிரபஞ்சத்தோட நம்ம வந்து ஒண்ணா இணையறதுக்கு இந்த பாலமாக வந்து இந்த தியானம் இருக்கும். அதுக்கு வந்து என்ன செய்யறோம்னா சிம்பிள். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஆடியோ, யூடியூப் லிங்க். ஓகே. யூடியூப் லிங்க் வந்து நான் புதுசா இன்னொன்னு குடுத்துருக்காங்க. நான் அதையும் ஷேர் பண்ணிடுறேன் சிஸ்டர். ஸோ இன்னைக்கு தியானத்துக்கு நம்ம போகலாம். ஒரு எப்படி பண்ணணும் தியானம்? புதுசா இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. இந்த தியானம்னா என்னன்னு எனக்கு தெரியாது அப்படின்றவங்களுக்கு, நம்ம பண்றது ஆனாபானசதி தியானம். மூச்ச இழுத்து விட வேண்டாம். இருக்கிறது இருக்கிற மாரி இயற்கையான, இயல்பான உங்களோட மூச்ச கவனிக்க போறீங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு எளிமையான ஒரு தியானம். எப்படி உட்காந்துக்கணும்? இது ப்ரிப்பரேஷன் எப்படி? ஏன்னா எந்த ஒரு விஷயத்த பண்றதுக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷன்றது ரொம்ப முக்கியம். ஊருக்கு போணும்னாலும், ஊருக்கு நம்ம போகணும் அப்படின்னாலுமே அதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன். எந்த ஒரு செயல்னாலுமே ஒரு ப்ரிப்பரேஷன்றது முக்கியம். அப்படின்னும்போது இந்த தியானத்துக்கு ப்ரிப்பரேஷன் ரொம்ப சிம்பிள். கண்ண மூடிக்கணும்.
கையை ஒன்னோட ஒன்று கோத்துக்கணும் அந்த மாதிரி. காலை கிராஸாக அப்படி உட்காந்துக்கணும். இது நான் போஸ்ட் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி இந்த மாதிரி போஸ்டரில் நீங்கள் சோஃபாலேயோ இல்லை சேர்லேயோ உட்காந்துக்கலாம். அப்படி இல்லை நான் தரையில் உட்காந்துக்கிறோம் அப்படின்னா, நம்ம சாப்பிடும்போது சமணம் போட்டு உட்காந்துக்குவோம் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி நீங்கள் உட்காந்துக்கலாம். உட்காந்துட்டு கண்ணை மூடிட்டு கையை கோத்துட்டு இந்த மாதிரி உட்காந்துட்டதுக்கப்புறம் முதுகு நேராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. முடிஞ்சால் உங்களுக்கு பேக் சப்போர்ட் எடுத்துக்கலாம். தலைக்காணியோ இல்லை பில்லோவோ ஏதாவது நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் செவுத்துல சாஞ்சிட்டு உட்காந்தா கூட உட்காந்துக்கலாம். ஸோ கம்ஃபர்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது இதுக்கு பேர் சுக்காசனம் அப்படின்றது பேர். இந்த ஆசனத்துக்கு பேர் சுக்காசனம். சுகமாக அமர்ந்து கொண்டு செய்யும் இந்த தியானம். ஸோ சும்மா இருக்க போகிறோம். வடிவேல் சொல்கிற மாதிரி சும்மா இருக்க போகிறோம். வேற ஒன்றும் கிடையாது இதில். ஓகேங்களா? சும்மா இருக்கிறது எவ்வளோ கஷ்டன்றது வடிவேலோட அந்த காமெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ சும்மா தான் இருக்க போகிறோம் ஒரு 30 நிமிஷம். கண்ணை மூடிட்டு கையை கோத்துன்னு இந்த மாதிரி நம்ம உட்காந்ததுக்கு அப்புறம், காலை குறுக்க அப்படி உட்காந்ததுக்கு அப்புறம், இந்த நுனி மூக்குல இருந்து புருவ மத்திக்குள்ள ஏதாவது ஒரு இடத்த நீங்க எடுத்துக்கங்க. புருவ மத்தி தான் கவனிக்கணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது. ஏதோ ஒரு இடத்த கவனிச்சு அந்த இடத்துல மூச்சு வருது போதை மட்டும் கவனிக்கணும். வேற ஒண்ணுமே கிடையாது. மூச்சு இழுத்துலாம் விடக்கூடாது. இப்படிலாம் இழுத்துலாம் விடக்கூடாது. இருக்கிறது இருக்கிற மாதிரி கவனி. பிராணாயாமம் எதுவுமே கிடையாது இதுல. இருக்கிறது இருக்கிற மாதிரி நீங்க கவனிக்கிறீங்க. இயல்பான இயற்கையான உங்களோட மூச்சு கவனிக்க போறோம். நம்ம பிறந்ததுலேருந்து இந்த நிமிஷம் இந்த செகண்ட் வரைக்குமே நம்ம கூட இருக்கிறது இந்த மூச்சு மட்டும்தான். ஸோ இந்த மூச்சை நம்ம கவனிக்க போறோம். உங்களோட சுவாசத்தை நம்ம மூச்சை கவனிக்க கவனிக்க இந்த மூச்சு போயிட்டு போயிட்டு வந்துட்டே இருக்குது. இந்த நுனி மூக்குல இருந்து அது வலது துவாரமா இருக்கலாம், இல்லை இடது துவாரமா இருக்கலாம், இல்லை ரெண்டுமே கூட இருக்கலாம். எப்படி இருந்தாலும் இந்த மூச்சு போயிட்டு வந்துட்டு இருக்குது. இங்க இருந்து உள்ள வரைக்கும் போயிட்டு வருது. ஸோ இப்படி நம்மளோட மனதை நம்ம கவனிக்கிறோம். இங்க இப்படி போயிடுது வருது போகுது வருது இப்படி கவனிக்கிறோம். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மனசு வேற எங்கேயோ அலைப்பாயுது. நேற்று நடந்த விஷயம், 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம், 5 நாளுக்கு முன்னாடி நடந்த விஷயம், 5 மாசத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம்ன்றது எங்கேயோ அலைப்பாயுது. திருப்பி உங்களோட மனசை கொண்டு வாங்க. எப்ப நீங்க வேற ஏதோ ஒரு சிந்தனையில யோசிக்கிறீங்க அப்படின்னு தெரியுதோ, அப்ப உங்களோட கவனத்தை திருப்பி மூச்சுல கொண்டு வாங்க. திருப்பி வெளில போத கொண்டு வாங்க. அவ்வளவுதான். போக போக இந்த மாதிரி எஸ்கேப் ஆகுறது கம்மியாயிடும். ஸோ அப்ப உட்காந்து சரி நம்மளோட எஜமான் ஏதோ சொல்றாரு, பாஸ் சொல்றாரு, அதை கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மூச்சை நீங்க கவனிக்க கவனிக்க என்ன ஆகும்னா, திடீர்னு உங்களுக்கு மூச்சு விடுறது கூட உங்களுக்கு தெரியாது. அப்ப எம்ப்டினஸ், ஆங்கிலத்துல எம்ப்டினஸ், அதாவது நமக்கு இந்த சுத்த வெளி அப்படின்ற ஒரு வெற்றிடம், அதாவது ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயம். இப்ப நம்மள சுத்தி பார்த்தீங்கன்னா, பக்கத்துல வீடு இருக்கு, இல்ல பக்கத்துல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. நீங்க கட்டில், இல்ல ஒரு ஃபர்னிச்சர்ஸு, கதவு, சுவர் இதெல்லாம் இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது எதுவுமே இல்லன்னா எப்படி இருக்கும்? எதுவுமே இல்லன்னா எப்படி இருக்கும்? காலியா இருக்கும். ஈவன் அந்த இடம் கூட சொல்றீங்க. அதுவும் இல்லன்னா எப்படி இருக்கும்? கற்பனைக்கே எதுவுமே இல்லன்னா, அத ஒரு எம்ப்டின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா? எதுவுமே நம்மள சுத்தி இருக்கிற விஷயங்கள் எதுவுமே இல்லன்னா எப்படி இருக்கும்? அந்த சுவர், இந்த இது பக்கத்துல பில்டிங்கு, இந்தாண்ட எதுவுமே இல்ல உங்கள சுத்தி. அப்படின்னா எப்படி இருக்கும்? அந்த மாரியான ஒரு நிலைக்கு நீங்க போவீங்க. ஏன்னா அதுதான் எம்ப்டினஸ். ஸோ மூச்ச கவனிக்கிறோம். வெளியில போகுதுன்னா, திருப்பி கொண்டு வரோம் கவனத்துக்கு. மூச்ச தொடர்ந்து கவனிக்கிறோம். திருப்பி ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நெறைய அனுபவங்கள் வரும். இந்த தியான அனுபவங்கள் நெறைய வரும். ஆம், சில பேருக்கு வலி ஏற்படலாம். அத பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஆ, நம்மளோட அடுத்த செஷன்லயும். மூச்ச கவனிக்கிறோம். கடைசியா தியானத்த முடிக்கும்போது நான் ஒரு மியூசிக் ப்ளே பண்ணுவேன். என்னோட கைடன்ஸும் இருக்கும். ஆ, நீங்க உட்காந்துக்கிற இடம் இந்த ரூம் நீங்க முடிஞ்சா உங்களுடைய ரூம் அறைய சுவிட்ச் லைட்லாம் ஆஃப் பண்றது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தியானத்துக்கு போறதுக்கு எம்ப்டினஸ், அதாவது அந்த வெற்றிடத்துக்கு போறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆழமான தியானத்துக்கு பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உதவியா இருக்கும். அடுத்தது முடிஞ்சா தண்ணி குடிச்சிக்கங்க முன்னாடியே கூட. சில பேருக்கு தண்ணி தாகம் எடுக்கும். இந்த 1/2 மணி நேரம். தியானத்த முடிக்கும்போது நன்றி சொல்லும் தருணம் வரும். அதாவது நன்றி சொல்லும் தருணம்னா, உங்களுடைய
பெற்றோர்களுக்கு, உங்க கூட பணிபுரியவங்களுக்கு, உங்க எல்லாருக்குமே வந்து நன்றி சொல்லுவோம். எதுனா அது வந்து பெற்றோர்களுக்கு, இல்ல வந்து மத்தவங்களுக்கு, இல்ல உங்களுக்கு என்ன உங்களோட வாழ்க்கையில நம்ம நன்றி சொல்றதுக்கு நெறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம பெரும்பாலும் நன்றி சொல்லணும்னா, யாராவது ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணா மட்டும் தான் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். அவ்வளவுதான். ஸோ நம்ம இந்த நன்றின்றது வந்து சனிமலை சார் கூட ஷேர் பண்ணியிருந்தாரு நேத்து நான் அவர் கூட பேசும்போது. இந்த பகதி பாஸ்கர் அ பேச்சாளர், பட்டிமன்ற பேச்சாளர். அவங்க வந்து அழகா வந்து ஒரு ஆர்டிக்கல் போட்டிருந்தாங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுல நேத்து ஷேர் பண்ணியிருந்தார் சார். அற்புதமான வந்து ஒரு கிராட்டிட்யூட், அதாவது நன்றி அ பத்தி வந்து அழகா சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம இந்த நன்றிய வந்து நம்ம இந்த தியானத்த முடியும்போது நம்ம சொல்லுவோம். நம்மளுக்கு வந்து ஏன்னா, நம்மளோட பெற்றோர்கள் இல்லன்னா நம்ம கிடையாது. இந்த உலகத்துக்கு வரணும் அப்டின்னா, இந்த பெற்றோர்கள் மூலியமா தான் நம்ம இந்த உலகத்துக்கு, இந்த பிரபஞ்சத்துக்கு வந்திருக்கோம். நம்ம அனுபவிக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்க தான் காரணம். முதல் காரணம். ஸோ அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும். அவங்க இல்லன்னா நம்ம கிடையாது இங்க. 1. நம்மளோட டீச்சர்ஸ் நமக்கு சொல்லிக் குடுத்த ஆசிரியர், ஆசான்கள் அவங்க இல்லன்னா நமக்கு நெறைய படிச்சிருக்க முடியாது நம்ம இந்த அளவுக்கு. நம்மளோட கல்வியோ, இல்ல நம்மளோட இப்பவும் வந்து நம்ம நெறைய விஷயங்கள் மத்தவங்ககிட்ட இருந்து படிச்சுட்டு இருக்கிறோம், கத்துக்கின்னு இருக்கிறோம். அவங்கலாம் இல்லன்னா, நம்ம அதெல்லாம் படிக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்றோம். ஸோ இந்த மாரி எல்லா விஷயமுமே வந்து நம்ம கைடன்ஸ் இருக்கும் என்னோடது. அதனால நீங்க அத பத்தி யோசிக்க வேணாம். நன்றி சொல்ற தருணம் இருக்கும். கடைசியா தியானத்த முடிக்கும்போது, உங்களுடைய உள்ளங்கை எடுத்து கண் மேல வச்சுக்கங்க இப்டி. இப்டி வச்சுக்கணும். வச்சுட்டு 5 வினாடிகள் 5, 4, 3, 2, 1. அதுக்கப்புறம் கண்ண பொறுமையா திறந்துக்கலாம். கண்ணாடி போட்டிருந்தீங்கன்னா, கண்ணாடிய எடுத்துட்டு தான் தியானம் பண்ணணும். டிஸ்டர்பன்ஸ் எந்த ஒரு தொந்தரவுக்கும் இல்லாம இந்த ஒரு 30 நிமிஷம் கவனமா நீங்க வந்து இந்த தியானத்த பண்ணலாம். நம்ம நேரா தியானத்துக்கு போகலாம். உங்களுடைய உடல வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. அன்பு நண்பர்களே, ஆசான்களே, நாம் இப்பொழுது ஆனாபானசதி என்னும் இந்த மூச்சு விழிப்பு நிலை தியானத்திற்கு செல்வோம். கண்களை மூடிக்கொண்டு கைகளை ஒன்றோடு ஒன்று கோர்த்துக் கொண்டு உங்கள் இயல்பான, இயற்கையான உங்கள் மூச்சை கவனிக்க ஆரம்பியுங்கள்.
உங்கள் இயற்கையான இயல்பான உங்கள் மூச்சை கவனியுங்கள். மூச்சை இழுத்து விட வேண்டாம். உங்கள் கவனம் மூச்சில் மட்டும் இருக்கட்டும். மனம் எண்ணங்களால் ஆனது. எண்ணங்கள் ஆற்றல்களால் ஆனது. மனதில் சிந்தனை தோன்றுவது இயற்கைதான். மூச்சை மட்டும் கவனியுங்கள். எப்பொழுதெல்லாம் உங்கள் மனம் சிந்தனையில் ஆழ்கின்றதோ அப்பொழுதெல்லாம் உங்கள் கவனத்தை மூச்சின் மீது கொண்டு வாருங்கள்.
நமது மூச்சை கவனிக்க கவனிக்க மனம் வெற்றிடமாக மாறத் தொடங்கும். உங்கள் கடந்த காலத்தை மறந்து விடுங்கள். உங்கள் எதிர்காலத்தையும் மறந்து விடுங்கள். உங்களைப் பற்றிய கருத்துக்களையும் மறந்து விடுங்கள். மூச்சை மட்டும் கவனியுங்கள்.
நண்பர்களே, நாம் இப்பொழுது நன்றி கூறும் தருணத்திற்கு வந்துள்ளோம். இந்த அழகிய பிரபஞ்சத்தோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொடுக்க மூல காரணமாக விளங்கிய உங்கள் தாய் தந்தைக்கு நன்றியை கூறுங்கள். நம் வாழ்வில் அனுபவிக்கும் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் மூல காரணம் அவர்கள்தான். அவர்களின் வழியே இந்த பிரபஞ்சத்திற்கு தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்தவர்கள். மனமார்ந்த உங்கள் நன்றியை அவர்களுக்கு தெரிவியுங்கள். உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் உங்கள் அறிவை மேம்பட பெரிதும் உதவியுள்ளார்கள். அவர்களுக்கு நன்றியை கூறுங்கள். உங்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் நன்றியை கூறுங்கள். உங்கள் வாழ்க்கையில் பிரதிபலிப்பாக உங்கள் வாழ்க்கையில் விளங்குகிறார்கள். உங்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் நன்றியை கூறுங்கள். உங்கள் நண்பர்கள், உங்களோடு பணிபுரியும் அனைவருக்கும் நன்றியை கூறுங்கள். உங்கள் வாழ்க்கையில் உதவிய உள்ளங்களுக்கு, மனிதர்களுக்கும் நன்றியை கூறுங்கள். இந்த பிரபஞ்சத்தில் நம்மோடு இணக்கமாக வாழும் விலங்குகள், மீன்கள், பறவைகள், மரம், செடி, கொடிகள் அனைத்திற்கும் நன்றியை கூறுங்கள். நம்மோடு இந்த உலகத்தை பகிர்ந்து கொண்டு இந்த உலகத்தை மென்மேலும் அழகுபடுத்துகின்றன. அனைத்திற்கும் நன்றியை கூறுங்கள். நம்முடைய வாழ்க்கையை செம்மையாக வாழ உதவும் அனைத்து பொருள்களுக்கும், அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை கூறுங்கள். உங்களுக்கு நீங்களே நன்றியை கூறிக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த இந்த தியானம் மேற்கொண்டதற்கு மனமார்ந்த நன்றியை உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொள்ளுங்கள். இந்த தியானம் எப்படி இருந்தது? உங்கள் அனுபவம் எப்படி இருந்தது? எங்கு சென்றீர்கள்? என்ன அந்த அனுபவத்தை உங்கள் மனதில் நினைவு கூர்ந்து கொள்ளுங்கள். இப்பொழுது உங்கள் கைகளை எடுத்து உள்ளங்கையை உங்கள் கண்கள் மேல் வைத்துக் கொள்ளுங்கள். 5 வினாடிகள். 5, 4, 3, 2, 1. மெதுவாக உங்கள் கைகளை எடுத்து உங்கள் கண்களை திறந்து கொண்டு புன்சிரிப்போடு இந்த உலகத்தை எதிர்கொள்ளுங்கள்.
ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தியானமா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். நம்ம இந்த 21 நாள் பயணத்துல நமக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம். சொல்லப்போனால் 2 வாட்ஸ்அப் குரூப் ஆயிடுச்சு இப்போ. ஸோ இந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தியானம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து நம்ம பகிர்வோம். டெய்லியுமே வந்து அன்னன்னைக்கு நடக்கிற அந்த செஷன், அந்த நிகழ்ச்சியோட ஞான குறிப்பு, விஸ்டம் நோட் நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ அந்த ஞான குறிப்பு எல்லாமே படிங்க. ஏன்னா அது வந்து எத்தனை தடவை வந்து நம்ம திருப்பி திருப்பி அதை படிக்கிறோமோ, ஒரு விஷயத்த 10 தடவை படிச்சிருக்கலாம், 15 தடவை படிச்சிருக்கலாம். திருப்பி திருப்பி நீங்கள் படிக்கிறீங்களோ அது உங்களோட ஆழ் மனசில் போய் உட்காரும். நம்மளோட ப்ரோக்ராம் வந்து இந்த 21 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்க போகுது அப்படின்னா, மாஸ்டர் கிளாஸ் அப்படிலாம் இருக்கும். சில தலைப்புகள், ஒவ்வொரு தலைப்புகள். முதல் வாரம் வந்து பார்த்தீங்கன்னா தியானம் சம்மந்தப்பட்டது இருக்கும். தியானம்னா என்ன, தியானம்னா எது தியானம், எது தியானம் கிடையாது, தியானத்தோட அனுபவங்கள் என்னது, எது இதெல்லாம் வந்து தியானத்தின் மூலியமா அனுபவங்கள் வரும், இதை பற்றிலாம் வந்து இந்த முதல் வாரத்தில் பார்ப்போம். 2வது வாரத்தில் வித்யா மேடம் எடுப்பாங்க. ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தியானம் பண்ணால் என்ன ஆரோக்கியம் எப்படி இருக்கும், தியானம் வந்து பண்ண என்னென்ன கெமிக்கல்ஸ், என்ன ரசாயனங்கள் நம்ம மூளையில் உற்பத்தி ஆகும், நம்மளுடைய எண்ண அலைகள் எப்படி இருக்கும், ஆற்றல் எப்படி இருக்கும். நம்ம பெரும்பாலும் வந்து வெளியிலேருந்து ஆற்றல்கள் பார்க்குறோம். ஆற்றல் அப்படின்னாலே ஓகே, இதை சாப்பிட்டா இவ்வளோ எனர்ஜி, இவ்வளோ கல்லோரி, நீங்கள் எந்த ஒரு பொருளை எடுத்தீங்கனாலும் இவ்வளோ கல்லோரி இருக்கும், இவ்வளோ இது இருக்குன்னு போட்டிருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட என்னென்ன விதமான ஆற்றல்கள் இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்ப்போம் நம்ம. இதெல்லாமே வந்து நம்ம 2வது வாரத்தில் பார்ப்போம். 3வது வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட குறிக்கோள், நம்மளோட எப்படி வந்து ஒரு விஷயத்தை அடையிறது, ஈர்ப்பு விதி, இதை பற்றிலாம் நிறைய விஷயங்கள் பார்ப்போம். இதெல்லாமே வந்து நம்மளோட இந்த 3 வாரம் ப்ரோக்ராம், அதாவது இந்த 21 நாள் இதில் வந்து இந்த ஒரு ஒரு ட்ரிப்பு மாதிரி இருக்கும் நமக்கு. நம்ம ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு பயணம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு ஊட்டிக்கோ கொடைக்கானலுக்கோ போனோம்னா போய் முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியும், இன்னும் இது இவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அந்த 21 நாள் அப்படி ட்ராவல் ஆகும். 21 நாள் பயணத்துக்கு அப்புறம் நமக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். இந்த ஒவ்வொரு நாள் தியானம் வந்து ஒவ்வொரு நாள் எப்படி இருக்கும்னா, முதல் தியானத்துக்கு முன்னாடி ஒரு குறிப்புரை இருக்கும். அதை தாண்டி ஒரு 30 நிமிடங்கள் இல்லை 40 நிமிடங்கள் தியானங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட அந்தந்த தியானத்தோட அந்த வாரத்தில் ஒரு தலைப்பு, ஒவ்வொரு தலைப்பை பற்றி நம்ம பேசுவோம். கடைசி ஒரு 15 நிமிஷம் வந்து நம்ம கேள்வி பதில், யாருக்காவது சந்தேகங்கள் என்ன இருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். இன்னைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு போல், ஒரு சர்வே மாதிரி எடுத்துருவோம். உங்களோட ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஒரு ஒரு டயலாக் பாக்ஸ், ஒரு ஒரு ஸ்க்ரீன் மாதிரி திருப்பி இன்னொரு ஸ்க்ரீன் வரும். கம்ப்யூட்டரில் இருந்தீங்கனாலும் சரி, இல்லை வந்து லேப்டாப்பில், இல்லை வந்து ஒரு ஃபோனில் இருந்தீங்கனாலும் ஒரு கேள்வி வரும். இப்போ 2 கேள்வி தான் உங்களுக்கு ஸ்க்ரீனில். எவ்வளவு காலமாக நீங்கள் வந்து தியானம் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்றத பற்றி கேட்குற முதல் கேள்வி. 1 மாதத்துக்கும் குறைவாக இருந்தீங்க அப்படின்னா, இப்போ தான் 1 மாதம் ஆச்சு, இல்லை 3 மாதம் ஆச்சு, 6 மாதம் ஆச்சு, இல்லை நான் தியானம்ன்றது புதுசு எனக்கு, இல்லை நான் 1 வருஷத்துக்கு மேலே பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, நீங்கள் வந்து கடைசி ஆப்ஷனாக பண்ணுங்க. ஸோ இது எதுக்கு பயன்படும்னா, நம்மளோட இப்போ இருக்கிற இன்னைக்கு இந்த ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க எவ்வளோ நாளா பண்ணிகிட்ருக்காங்க, எத்தனை பேர், எவ்வளோ பர்சன்டேஜ், எவ்வளோ சதவீதம் புதுசு அப்படின்றதும் தெரியும். 2வது கேள்வி வந்து, நீங்கள் ஆல்ரெடி தியானம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, என்ன உங்களுக்கு சவாலாக இருக்குது? சில பேருக்கு வந்து நம்ம இந்த நான் ரெகுலராக பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் பண்ண முடியல. இல்லையா, எனக்கு அடிக்கடி எண்ணங்கள் அதிகமாக வந்துட்டு இருக்கு. இது எப்படி நான் அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கான டிப்ஸ், அதை எப்படி அதை போக்குறது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். எண்ணங்கள் வர்றதுன்றது இயற்கை தான்.
அதை நம்ம அதுக்கு சில மெத்தட் இருக்குது. ஒன்று, எப்படி அதை வந்து ஒரு ஒரு அறிவு சார்ந்த ஒரு பிளான் இருக்குது. அது எப்படி பண்ணலான்றதான் சொல்கிறேன். அடுத்தது வந்து என்னால் மூச்சை கவனிக்க முடியல, இந்த மாதிரியும் இது எனக்குமே இருந்தது. மூச்சை கவனிக்க முடியாது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. கிட்டத்தட்ட 81 பேரில் 34 பேர் கொடுத்துருக்கீங்க. இன்னும் ஒரு 20 செகண்ட்ஸ், மீதி ஒரு 60. ஓகே, இது வரைக்கும் இதில் 50% பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க. இன்னும் ஒரு மினிட், ஒரு நிமிஷம். கௌசல்யா மேடம் போட்டிருக்காங்க, உங்களோட கேள்வி வந்து நம்ம 7 மணிக்கு, இந்த 7 to 7:15 கிட்ட நம்மளோட கேள்விகள் எல்லாமே நம்ம பதில் சொல்லிட்டேன். சர்வே தெரியலை அப்படின்னா இல்லை, மேபி நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 44 பேர்கிட்ட சர்வே. உங்களோட ஸ்க்ரீனில் வந்து இன்னொரு ஸ்க்ரீன் வந்திருக்கும் பாருங்கள், சர்வே ஹோல்ஸ் அப்படின்னு இருக்கும். ஓகே, போல் என் பண்ணிக்கலாம். இப்போ இன்னும் யாராவது இன்னும் பண்ணாமல் இருக்கீங்களா? பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஓகே. உங்களுக்கு இப்போ ரிசல்ட்ஸ் வந்து உங்களோட ஸ்க்ரீன்லேயே தெரியும். இதில் கிட்டத்தட்ட 81 பேர், 46 பேர், 57%, பாதிக்கு பாதி அவங்க வந்து ஆன்சர் போல் எடுத்திருக்கீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 22% பேர் வந்து புதுசு, 28% பேர் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு மாதத்திற்கும் கம்மியாக வந்து ஒரு 15% 7 பேர். இந்த 17% வந்து 3 மாதத்திற்கும் குறைவாக, 6 மாதத்திற்கும் 13. ஸோ இதில் முக்கியம் ஒரு வருடத்திற்கும் கீழே வந்து கிட்டத்தட்ட 4%, ஒரு வருடத்திற்கும் மேலே 28%. இப்போ 22% பேர் வந்து கிட்டத்தட்ட புதுசு. ஸோ நிறைய சீனியர் மெடிடேட்டர்ஸும் இருக்காங்க, புதுசாகவும் இருக்காங்க. பாதிக்கு பாருங்க, ரொம்ப சந்தோஷம். ஓகே, லேக் ஆஃப் ரெகுலாரிட்டி கன்சிஸ்டன்சி, அதாவது அதிகமாக இருக்கிற ஒரு பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக இல்லை, கன்சிஸ்டண்ட்டாக இல்லை. அதுவும் எண்ணங்கள், மனச்சிதறல்கள் அதிகமாக இருக்குது. இது ரெண்டுமே வந்து ஒரு தியானத்தில் ஒரு சவாலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நம்ம நிறைய பார்க்கலாம். 17% பேர் இல்லை, எதுவும் சவால்களும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வழிகள்லாம் இருக்குது, இதெல்லாம் நம்ம பார்க்கலாம், தியான அனுபவங்கள். சந்தோஷம். ஓகே, ஸோ நம்மளோட சர்வே பரவாயில்ல, நீங்கள் எடுக்கல அப்படின்னா கூட நீங்கள் உங்களோட மெசேஜ் இங்கே போடலாம். சர்வே வந்து முதல்ல வந்து நம்ம போட்டது வந்து நீங்கள் தியானத்துக்கு புதுசுன்னா புதுசுன்னு டைப் பண்ணலாம். நீங்கள் நியூ அப்படின்னு என்னன்னு டைப் பண்ணலாம். தியானத்துக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா என்ன, இல்லை ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டுன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கூட இதில் போடலாம். ஸோ இந்த 21 நாளில் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து இதுதான். ரெண்டாவது வந்து நம்மளோட ஒவ்வொரு நாள் தியானம் வந்து பார்த்தீங்கன்னா 7:15 வந்து உங்களோட கேள்வி பதிலோட முடியும். சில நாட்கள் வந்து இந்த சண்டேகள், அதாவது சண்டேஸ், அதாவது ஞாயிற்றுக்கிழமை வந்து லாங் மெடிடேஷன்ஸ் இருக்கும். நம்ம 30-40 நிமிஷம் பண்ணுறது கிட்டத்தட்ட அதிகப்படுத்துவோம் அந்த நேரத்தில். ஸோ யாரெல்லாம் இன்னைக்கு இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நான் தியானம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் நீங்களே உங்களோட தோலை தட்டிக்கங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வந்து தியானம் எடுத்துன்னு உங்களோட வாழ்க்கையோட முதல் அடி எடுத்து வச்சுருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சூப்பர். ஸோ நீங்கள் வந்து இப்போ இந்த ஃபார்முலா, இந்த செஷனை வந்து இப்போ நம்ம எண்ட் பண்ணுறோம்.
யாராவது நீங்கள் வந்து இல்லை எனக்கு வந்து ஒர்க் இருக்குது நாங்கள் போகணும் நான் வந்து அப்படின்னா நீங்கள் அது பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இந்த ஒரு அடுத்த ஒரு 15 நிமிஷம் வந்து நம்ம வந்து கேள்வி பதில், அதாவது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஷேர் பண்ணலாம். உங்களோட கேள்வி பதிலை வந்து நீங்கள் சொல்லலாம். அதுக்கான பதில் சொல்லுவோம். இந்த 15 அடுத்த ஒரு 15 நிமிஷம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அனுபவங்கள், உங்களோட கேள்விகள், சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கேட்கலாம். இந்த கேள்வி கேட்கலாமா, இது போய் கேட்கலாமா, இதை போய் கேட்கக்கூடாது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. என்ன வேணாலும் கேட்கலாம். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைங்க அந்த கேள்வி கேட்கறதுல, உங்களோட அனுபவங்களை ஷேர் பண்ணுறதுல. ஓகேங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம செஷனில் ஒரு 30 செகண்ட்ஸ் பிரேக். அதுக்கப்புறம் நம்மளோட கேள்வி பதிலாம் எடுத்துக்கலாம். ஃப்ரீ யாராவது வந்து நீங்கள் மூவ் பண்ணணும் செஷன்லேருந்து நீங்கள் கிளம்பணும் அப்படின்னா நீங்கள் ஃபீல் ஃப்ரீ, யாருமே யோசிக்க வேண்டாம். இந்த ஒரு நீங்கள் அடுத்த 15 நிமிஷம் வெறும் கேள்வி பதில் எல்லா அனுபவங்கள் இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ எப்படி கேள்வி கேட்கறதுன்னா, ஒன்று நீங்கள் உங்களோட சேட் மெசேஜ், உங்களுக்கு சேட் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ஜூமில், அதில் உங்களோட கேள்வி போடலாம். இல்லை எனக்கு கொஷின் இருக்குது அன்மியூட் பண்ணுங்க அப்படின்னாலும் நீங்கள் அன்மியூட் பண்ணலாம். நீங்களே அன்மியூட் பண்ணி கூட பேசலாம். பேசும்போது உங்களுடைய பேர், எங்கேருந்து பேசுகிறீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட தியான அனுபவம் அப்படின்றது அதுலேருந்து ஆரம்பிங்க. ஸோ உங்களோட முருகேசன் சார், நீங்கள் உங்களோட கேள்வி உங்களோட நீங்களே அன்மியூட் பண்ணிவிட்டு பேசலாம் சார், கேட்கலாம். வணக்கம் சார், குட் மார்னிங். எனக்கு இன்னைக்கு நல்லா இருந்தது. நம்ம மூச்சு காற்றை மட்டும் கவனிச்சு எதையும் கவனிக்காம அப்படியே கம்முன்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறது தான் ஆனாபானசதி தியானம். ஆமாம் மேடம். ஸோ மூச்சை வந்து இயல்பான இயற்கையான மூச்சை வந்து கவனிக்கிறது தான், வேற ஒன்றுமே கிடையாது. எப்படி இருக்கோ அப்படியே கவனிக்கிறது. ஆனா ஆழமா உள்வாங்கி வெளிவிடணும்னு கிடையாது, இயல்பான மூச்சு. இயல்பான மூச்சு அவ்வளவு. இழுத்து எந்த நீங்க இடத்தையும் மூலாதாரத்துல நம்ம இருந்து உடம்புல வந்து இந்த ஆக்னே அப்படின்லாம் சொல்றாங்களே, அதெல்லாம் எதுவும் கவனிக்க வேண்டாம். வெறும் மூச்சை மட்டும் இயல்பா வச்சுட்டு உட்கார்ந்துட்டு தான் போதும். அவ்வளவுதான் மேடம், சிம்பிள். அப்போ ஃபர்ஸ்ட் எண்ணங்கள் அதிகமா வரும்போது தானா ஓஞ்சிருக்கு, அதை கவனிச்சேன். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல அதிகமா எண்ணங்கள் வந்தது, அப்படி கவனிச்சு உட்காரும்போது. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. இந்த 21 டேஸ்ல இது கொஞ்சம் நல்ல ஆழமா குறைஞ்சி நம்மளுக்கு அந்த ரெகுலாரிட்டி வந்தா போதும்னு நினைக்கிறேன். நீங்க சொன்ன விதம் ரொம்ப நல்லா இருந்தது. நன்றி சார். ரொம்ப நன்றி மேடம். எங்க இருந்து பேசுறீங்க? நான் சென்னையில இருந்து பேசுறேன். என் பேர் லலிதா. ஓகே, உங்க நேம் லலிதா மேடம்? ஓகே. உங்களோட நேம், உங்களோட பேர் மேடம்? லலிதா சார். தேங்க்யூ மேடம். ஸோ ரொம்ப நன்றி மேடம். கண்டிப்பாக நிச்சயமாக 21 நாள் நீங்கள் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வித்தியாசம் வைப்பீங்க. ஸோ நிறைய பேர் இங்கே இருந்தவங்க, இங்கே இருக்கிறவங்க, இங்கே ஜாயின் பண்ணியிருக்கவங்களே வந்து பார்த்தீங்கன்னா போன செஷனில் வந்து அவங்களே வந்து பிறகுதான் போகணும், எப்பன்னு டைம் தெரியாது. ஓகே. ஸோ முன்னாடி இருந்தவங்களும் அதே மாதிரி அவங்களே வந்து இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படி தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு 3 நாள், சில பேருக்கு 5 நாள்லேயே அவங்களோட அந்த கிளாரிட்டி, ஃபோக்கஸ், உங்களோட தெளிவு இது எல்லாமே வர ஆரம்பிக்கும். சில பேருக்கு 21 நாள் ஆகும். ஸோ பட் சின்சியராகவும் சீரியஸாகவும் நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நிச்சயமாக வந்து வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும். நம்ம தியானம் கரெக்டாக பண்ணுறோமா இல்லையா அப்படின்றத அளக்கிற ஒரு கருவி வந்து என்ன அப்படின்னா உங்களோட தினசரி வாழ்க்கை. உங்களோட தினசரி வாழ்க்கையில் ஒரு சின்ன சேஞ்ச் இங்கே ஒரு இடத்துல நீங்கள் யோசிக்கிற விதம், பார்க்குற விதம், நீங்கள் பேசுகிற விதம், ஏதாவது மாற்றம் தெரியுதா, அதுதான் நம்மளோட பார்க்கணும். ஸோ எண்ணங்கள் வந்து சில டைமில் உங்கள் மெடிடேஷனில் வந்து அதிகமாக இருக்கும், சில டைமில் கம்மியாக இருக்கும். பட் எப்படி இருந்தாலும் உங்களுடைய தியானம் கரெக்டாக பண்ணுறனா இல்லையான்றது வந்து அளவு வந்து என்னென்னா உங்களோட தினசரி வாழ்க்கையில் நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்களோட பிஹேவியர் எப்படி இருக்குது, உங்களோட இது நீங்கள் பார்க்குற விதம், பேசுகிற விதம், இதில் ஏதாவது ஒரு சின்ன மாற்றங்கள் வருதுனாலே உங்களுக்கு அந்த தியானம் கரெக்டாக பண்ணுறீங்கன்னு அர்த்தம். கண்டிப்பாக நீங்கள் வந்து 21 நாளில் வந்து மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு. தேங்க்யூ மேடம்.
அந்த எமோஷன்ஸ் பேலன்ஸ் பண்றதுதான் கஷ்டமா இருக்கு. இது பண்ண பண்ண அது சரியாயிடும். நன்றி சார். நிச்சயமா மேடம், அது எல்லாருக்குமே இருக்கு, எனக்கும். ஸோ எமோஷனல் பேலன்ஸ் பண்ணுறதுன்றது வந்து மனம் சம்மந்தப்பட்ட எல்லாமே மனம் சம்மந்தப்பட்டது தான். ஸோ நம்ம மனதை வந்து நம்ம கரெக்டாக வச்சுக்கணும்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும். தேங்க்யூ மேடம். எஸ் கௌசல்யா மேடம், உங்களோட கேள்வி வந்து என்னன்னா, ஐ கிரைடு ஒயில் சேயிங் தேங்க்யூ இஸ் இட் நார்மல்? அதாவது உங்களோட இது வந்து நான் வந்து நன்றி சொல்லும் தருணத்தில் வந்து நான் அழுதுட்டேன் அப்படின்னா இது நார்மல் தான். உங்களோட எமோஷன்ஸ் உள்ள நீங்கள் வந்து இது வரைக்கும் ப்ராப்பரான அந்த நன்றின்றதை வந்து நீங்கள் சொல்லியிருக்க மாட்டீங்க. அந்த நன்றி சொல்லணுது அப்படின்னு சொல்கிற தருணம் வரும்போது நீங்கள் வந்து அது அந்த அதாவது நம்ம இந்த அழறதுன்றது வந்து பெரும்பாலும் நம்மளோட சமுதாயத்தில் வந்து ஒரு நெகட்டிவான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அதுலேயும் ஆண்கள்லாம் அழக்கூடாது, பெண்கள்லாம் மட்டும்தான் அழணும், இந்த மாதிரி சில சொசைட்டியில் சில இதெல்லாம் இருக்கு. அப்படிலாம் கிடையாது. பத்ரிஜி கிட்ட இந்த கேள்வி கேட்டாங்க. நீங்கள் வந்து அழறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவார் அவர். ஏன்னா ஒரு அழுததுனால தான் அந்த மகாபாரதன்ற இதுவே கிடைச்சிது. அர்ஜுனன் வந்து அழுததுனால தான். ஸோ அந்த மாதிரி அழறதுன்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஸோ உங்களுக்கு வந்து உங்களோட எமோஷன்ஸ் வெளில வருதுன்றது அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அதனால் உங்களோட எமோஷன்ஸ் வெளில வருது ஒன்று, நம்பர் ஒன்று. அதே மாதிரி ஆனந்தமாக வந்து நீங்கள் அந்த ஆனந்த கண்ணீர் சொல்லும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வரதும் இதெல்லாம் நார்மல் தான். அதில் எந்த ஒரு இதுவுமே கிடையாது, எதுவும் அப்நார்மல் அப்படிலாம் கிடையாது. நம்மளா வந்து சில கேட் போட்டிருக்கோம். அழக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாதுன்னு போட்டதுனால அந்த கேள்வி வருது நமக்கு. ஓ, இது அழலாமா, இந்த மாதிரி வருது, ஓகே நார்மலா அப்படின்ட்டு. எல்லாமே நார்மல். ஒரு குழந்தைய எடுத்துக்கினீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழும்னா அழும், சிரிக்கும்னா சிரிக்கும். எதுவுமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கிடையாது. ஐயோ, இது வந்து இந்த இடம், இந்த இடத்துலலாம் வந்து அழக்கூடாது, இந்த இடத்துல சிரிக்கக்கூடாது, அப்படிலாம் பார்க்கவே பார்க்காது. ரெஸ்ட்ரிக்ஷன் அந்த மைண்டில் எதுவுமே கிடையாது. அழும்னா அழும், எனக்கு பிஸ்கெட் வேணும், எனக்கு அது வேணும், இது வேணும், பசிக்குதுன்னா அழும். அது இடம் இது எல்லாம் பார்க்காது, இந்த இடம் இப்படி பார்க்காது. சிரிக்குதுன்னாலும் சந்தோஷமாக சிரிக்கும். ஓகேங்களா? எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அந்த மாதிரி தான். ஸோ நம்ம வளர 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 சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டுக்கிறோம். ஓ, இப்படிலாம் இருக்கக்கூடாது, இந்த இடத்துலலாம் பேசக்கூடாது, இந்த இடத்துல அழக்கூடாது, இந்த இடத்துல சிரிக்கக்கூடாது. ஸோ நம்மளோட சுயம், நம்மளோட செல்ஃப் நம்மளே வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிக்கணும். நம்மளை சுற்றி சில விஷயங்கள் போட்டுக்கிறோம், அவ்வளோதான். அதனால எல்லாமே நார்மல் தான். நீங்கள் இந்த தியானம் பண்ணும்போது இதெல்லாம் வர்றது, அழறது, சில பேருக்கு சந்தோஷமா ஒரு ஒரு பூரிப்பா ரொம்ப ஒரு ஒரு திருப்தியா இருக்கிறது, இது எல்லாமே நார்மல். எல்லா எமோஷன்ஸும் எல்லாமே நார்மல் தான். அழறது வந்தாலும் ஃபுல்லா நீங்க அழலாம். யாரோ பார்த்துருவாங்களா, இது பண்ணுவாங்க அப்படிலாம் யோசிக்காதீங்க. இது உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய டைம். வணக்கம். என் பேர் முத்து சுப்பிரமணியன். எஸ் முத்து சொந்த சார். ஊர் வந்து மதுரை. என் சொந்த ஊர் மதுரை. நான் இப்போ இருக்கிறது வந்து பாம்பேல இருக்கேன். ஓகே ஒரு சார். 4 மாசமா கன்சிஸ்டன்சியா நான் வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து ஒரு 8 நிமிஷம் வந்து தியானம் பண்றேன், மூச்சு பயிற்சி பண்றேன். பட் மூச்சு பயிற்சி பண்றப்ப கூட ஓகே, ப்ராப்ளம் இல்லை. தியானம் பண்றப்ப என்னோட எண்ண அலைகள் எப்படி இருக்கு அப்படின்னா பாஸ்ட் வராது. ஆனா வந்து ஃபியூச்சர் பத்தி யோசிக்கிறது இல்லை. பட் இந்த வேலைகள் சம்பந்தமாவோ இல்ல இது சம்பந்தமாவோ சிந்தனை வந்துட்டே இருக்கக்கூடிய என்னால கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ண முடியல. 4 மாசம் ஆகியுமே அது வரமாட்டேங்குது. இப்போ அதாவது முதல் தடவையா வந்து நான் 1/2 மணி நேரம் உட்கார்ந்துருக்கேன் தியானத்துல. இப்போ அது அந்த அந்த கன்சிஸ்டன்சி இந்த இது வந்து அந்த வெற்றிடமா சொல்றீங்களா, அது எப்போ கிடைக்கும்? 4 மாசமா நான் ட்ரை பண்றேன், கிடைக்கலையே அப்படின்ற ஒரு ஓடிட்டாங்க இருந்துட்டு. நானும் அதே மாதிரி தான் சார் ட்ரை பண்ணேன் ஒரு 6 மாசம். கிடைக்கல. சரி சரி. எப்போ கிடைக்கும்? தேடுவோம், கிடைப்போம், கிடைக்கும் இல்லையா? ஸோ காத்திருப்போம், எதிர்பார்ப்பு கிடைக்க வந்து நம்புவோம். 3 விஷயம் சார். 3 விஷயம். ஒன்று வந்து நம்மளே மற்றவங்க கூட கம்பேர் பண்ணிக்க கூடாது. ஓகேங்களா? அது கம்பேரிஷன் இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அனுபவம். எதிர்பார்ப்பு வச்சுக்க வேணாம். ஓ, இது எப்போ கிடைக்கும், எப்போ கிடைக்கும், எனக்கு இது வேணும், இதுதான் வேணும், இது கிடைக்கும், இது எப்போ அப்படின்னு எதிர்பார்ப்பு வச்சுக்க வேணாம். கம்ப்ளைண்ட் பண்ணிக்க வேண்டாம். அதாவது அதாவது வந்து கிரிட்டிசைஸோ அப்படி கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. அதாவது வந்து நான் சரியில்லை, எனக்கு சரி வராது, என்னோட உடம்பு சப்போர்ட் பண்ணல, நான் இல்ல, இப்படி இருக்கு அப்படின்னு அது சொல்லிட்டு இருக்காது. சரிங்களா? இப்போ இந்த எதிர்பார்ப்புன்றது வந்து எனக்கு வந்து நான் தியானம் பண்ண ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நல்ல அனுபவங்கள் கிடைச்சது. அப்படியே ஏதோ இந்த இந்த அந்த காலத்து படத்துல வந்து இந்த அப்படியே வளர்ந்துன்னே இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த அந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடைச்சது. நல்லா இருந்தது. அப்படியே நான் தான் ஹைட்டா இருக்கிற மாதிரி எல்லாமே இதுவாக இருக்கிற மாதிரி ஒரு அனுபவம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வா நல்லா இருக்கே அப்படின்னு ஒரு 2 நாள் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த மாதிரி அனுபவமே வரல. இன்னும் வரும் வரும் நானும் வந்து 1 மாசம், 2 மாசம் பண்றேன், 3 மாசம் பண்றேன், 4 வரல.
ம். எனக்கு அப்போ நான் இந்த இது சொன்னாங்க, நீங்க வந்து எதிர்பார்ப்பு வச்சுக்காதீங்க. ஆனா மனசு எதிர்பார்க்குது. எதிர்பார்ப்பு வச்சுக்கக்கூடாதுன்னு தெரியும். இதெல்லாம் சொல்றாங்க. ஆனாலும் இருந்தாலும் மனசு வந்து எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஓகே ஒரு டைம்ல வந்து சரி எதிர்பார்த்து ஒண்ணுமே இல்ல. சரி ஓகே இதுக்கப்புறம் எதிர்பார்க்க வேணாம் அப்படின்னு விட்டுட்டேன். ஒரு டைம்ல வந்து வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒண்ணுமே பெருசா அவ்ளோ உட்கார்ந்துலாம் பண்ணல. ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கூட இல்ல. ஆட்டோமேட்டிக்கா அந்த எம்ப்டினஸ் அந்த அப்படின்னு சொல்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு போயிட்டேன். ஓஹோ! அதனால வந்து எதிர்பார்ப்பு இது இன்னைக்கு வரும், நாளைக்கு வரும், இந்த வரல, இவ்வளோ தூரம் வரல அப்படின்னு எதிர்பார்க்க வேணாம். நம்மளோட தியானம்ன்றது வந்து தானா நடக்கிற விஷயம். நான் உட்காந்து நான் பண்றதுனால தான் இதெல்லாம் நடக்குது. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம்மளோட வேலைன்றது வந்து என்னன்னா, கண்ண மூடிட்டு மூச்ச கவனிக்கிறது மட்டும் தான் நம்மளோட வேலை. தியானம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். எப்ப நடக்கும்? அதுக்கு அந்த தியானம் வந்து நம்ம ரெடியா இருக்கிறோம். நம்ம மைண்ட் ரெடியா இருக்குதுன்னா, ஆட்டோமேட்டிக்கா அது நடக்க ஆரம்பிக்கும். நம்ம மைண்ட் வந்து இல்ல ஸ்டில் நம்ம நம்ம எதிர்பார்த்துன்னு இருக்கிறோம். நிறைய விஷயங்கள் ஓடின்னு இருக்குதுன்னா, அந்த ஒரு இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ அதனால வந்து நம்மளோட அந்த தியானம் எம்ப்டினஸ் அப்படின்றது வந்து நம்ம கையில இருக்கிற ஒரே வேலை, நமக்கு இருக்கிற ஒரு இது வந்து என்னன்னா, மூச்ச கவனிக்கிறது மட்டும்தான். வேற ஒண்ணுமே கிடையாது. அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அத விட்டுருங்க. நம்ம ஆனா வந்து ஒரு இந்த நல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்க சாரி ம். சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லுங்க சார். நான் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பயங்கரமா கோவப்படுவேன். இந்த கோவங்கள்லாம் நல்லா குறைஞ்சிருக்கு. நிதானமா முடிவெடுக்க முடியுது. வேகமா ஓகே. பேசுவேன். அந்த வேகமும் குறைஞ்சிருக்கு. உங்க அளவுக்கு இல்லாட்டியும் ஓரளவு குறைஞ்சிருக்குன்னு நம்புறேன். உங்க வண்டர்ஃபுல். அளவுக்கு அமைதியா பேச முடியாது. நன்றி. எப்ப எப்ப சார் ஆரம்பிச்சீங்க உங்களோட மெடிடேஷன்? ஒரு 4 மந்த்ஸா பண்ணிட்டு ஓகே. ஓகே. மார்னிங், ஈவினிங் 2 வேளையும் பண்ணுவேன். 8 நிமிஷம் தான் பண்ணுவேன். ஓகே. வண்டர்ஃபுல் சார். இதுதான் நான் சொல்ல வந்தேன் ஆக்சுவலா. என்னன்னா, நம்ம தியானம் கரெக்ட்டா பண்றோமா, எனக்கு எம்ப்டினஸ் வருது, இனி வெற்றிடம் இருக்கு, இந்த சுத்த வெளி ஒண்ணுமே இல்லாத வந்து வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம் அப்படின்னு சொல்லுவார் வள்ளலார். அதாவது ம். ஸோ அந்த சும்மா இருக்கும் சுகம், அதாவது எதுவுமே இல்லாம அமைதி அந்த ஒரு அதாவது அந்த இது தான் நம்மளோட கோல் அப்படின்னு கிடையாது. நம்மளோட தியானத்தோட அளவு வந்து கரெக்ட்டா பண்றோமா இல்லையான்றது ஏற்கனவே சொன்ன மாரி தான். நம்மளோட தினசரி வாழ்க்கை கரெக்ட்டா இருக்கா? எப்படி இருக்கு? முன்னாடி எப்படி இருந்தேன், இப்ப எப்படி நீங்க சொன்னீங்க பார்த்தீங்களா, நான் வந்து முன்னாடி இப்படி பேசுவேன், கோவப்படுவேன். இப்ப நான் கொஞ்சம் நிதானம் இருக்கு. நான் நான் வந்து இப்ப பொறுமையா இருந்து பேச முடியுது. இவ்வளோதான். நீங்க கரெக்ட்டா பண்றீங்கன்றது இதுதான். கொஞ்சம் நீங்க தொடர்ந்து பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா அதுக்கான அந்த எதிர்பார்ப்ப விட்டுருங்க. உங்களோட இது நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போதே, நான் இன்னைக்கு தியானத்துல உட்காந்து மூச்ச மட்டும் கவனிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் நடக்கட்டும் அப்படின்னு விட்டுருங்க. அதுவா ஒரு நாள் ஓகே. கண்டிப்பா வரும். நன்றி. மிக்க நன்றி. தேங்க் யூ சார். ஓகே. முருகேசன் சார் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. ஏதாவது கேட்கணுமா? நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம். அடுத்த கேள்வி வந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ரீநிதி ஓகே. சார் ஐ கான்ட் சிட் இன் த சேம் பொசிஷன். ஷால் ஐ மேக் சம் மூவ்ஸ்? ஓகே. இது வந்து பெரும்பாலும் எல்லாருக்குமே இருக்க கேள்வி. சுய கட்டுப்பாடு அப்படின்றது. சுய கட்டுப்பாடுன்றது நம்மளோட வாழ்க்கையில எல்லா இடத்துலயுமே இருக்குது. ஓகேங்களா? இந்த மெடிடேஷன் வந்து இந்த சுய கட்டுப்பாடுன்றத கொண்டு வரும். சுய கட்டுப்பாடுன்னா என்னது? எப்ப பேசணும், எப்ப பேசக்கூடாது? இத செய்யலாமா, செய்யக்கூடாதா? நான் வந்து ஒரு தியானத்துல உட்கார்ந்து இருக்கிறேன். உங்களோட மைண்ட் வந்து சொல்லுது வந்து கால் வலிக்குது, கால நீட்டிட்டோமா, இல்ல முடியாது, இதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? பட் ஆனா வந்து இந்த தியானம் பண்ண பண்ண அந்த சுய கட்டுப்பாடு நம்ம சொன்னா நம்மளோட மைண்ட், பாடி எல்லாமே கேட்க ஆரம்பிக்கும் போக போக. ஸோ உங்களோட கேள்விக்கு வந்து உங்களால முடிஞ்ச அளவு வந்து அந்த பொசிஷன்ல உட்காருங்க. ஒரே பொசிஷன்ல உட்காருங்க. இல்ல வலிலாம் வருதுன்னா, வலிய தாங்கிக்க கூடிய அளவுக்கு முடியுமான்னு பாருங்க. எப்ப என்னால வலி சுத்தமா முடியல, என்னால தாங்க முடியல, என்னால முடியாது அப்படின்னா, அப்ப நீங்க பொசிஷன் சேஞ்ச் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? இத பண்ண 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 உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த ஒரு வலிய தாங்கிக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டியுமே வளர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? எடுத்த உடனே ஓகே லைட்டா இருக்கு. ஓகே நான் மாத்திட்டோமா அப்படின்னா, நீங்க திருப்பி உங்களோட மைண்ட் பிராக்டிஸ் ஆயிடும். அடுத்த டைம் லைட்டா இருக்கா, உடனே திருப்பி அதே மாரி வரும். ஸோ முடிஞ்ச அளவு ஒரே பொசிஷன்ல உட்காருங்க. கம்ஃபர்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அத நான் எப்பயும் சொல்றேன். கொஞ்சம் வலி இருக்கு, உங்களால தாங்கிக்க முடியும் அப்படின்னா, ஓகே இருங்க. வலி தாங்கிக்க முடியல அப்படின்னா, அப்ப நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுல தவறே கிடையாது. போக 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 அது உங்களுக்கு செட் ஆயிடும். உங்களோட கேள்விக்கான பதில் நினைக்கிறேன், நம்புறேன். வேற ஏதாவது கேள்விகள்? அன்மியூட் பண்ணி நீங்க பேசலாம். சார் வணக்கம். நான் கார்த்திகேயன் பேசுறேன்.
எஸ் சார், கார்த்திகேயன் சார் சொல்லுங்க. கோயம்புத்தூர்ல பேசுறேன் சார். சார் இப்போ தியானம் மெடிடேஷன் பண்ணும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மூச்சு காத்த வந்துட்டு கவனிக்க சொல்றோம்ல சார். இப்போ உங்ககிட்ட நான் பேசுறேன் அப்படின்னா, இப்போ வந்து நான் மூச்சு காத்த வந்து கவனிக்க மாட்டேன். அது இயற்கையாவே வந்து அது நடந்துட்டே இருக்கும் அது. பட் மெடிடேஷன் உட்காரும்போது அது கவனிக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா மைண்ட் என்ன ஆகுதுன்னா, மூச்ச வந்துட்டு இன்ஹேல் பண்றது, எக்ஸ்ஹேல் பண்றது அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு போயிருது. கவனிக்க முடியாம அது இயற்கையாவே அது நடக்க ஆரம்பிச்சுது. ஆட்டோமேட்டிக்காவே நான் அத பண்ண ஆரம்பிச்சுடுறேன். அது கவனிக்கிறதுக்கு எப்படி அத கான்சன்ட்ரேட் பண்றது? ஓகே. இந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா எனக்குமே இருந்தது. அதாவது வந்து மூச்சை வந்து கவனிக்க ஆரம்பிக்கும்போது நான் இழுத்து விடுறனோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு சிந்தனையுமே வரும். ஒரு டவுட், ஒரு சந்தேகமும் இருக்கும். இல்லை இழுத்து தான் விடுறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். உண்மை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இழுத்து விடுறது கிடையாது. அது எப்படி நீங்கள் வந்து பார்க்கலாம் அப்படின்னா, நீங்கள் மூச்சை கவனிக்கும்போது வந்து இப்போ நானா இழுத்து விடணும், நம்ம இழுத்து விடணும் அப்படின்னா இழுத்து நம்ம வந்து எப்போ விடணும், எப்போ போகணுன்றது நம்ம அந்த ஒரு கண்ட்ரோல் பண்ணுவோம். பட் எப்போ நம்ம மூச்சை கவனிக்க ஆரம்பிக்கும்போது நம்ம மூச்சு இழுப்போம், நம்ம ஆட்டம் போகும் வரும். ஆனால் நம்ம இழுத்து விடுறோமோ அப்படி நம்ம தான் இழுத்து விடுமோ அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம், ஒரு ஒரு பிம்பம் வருமே தவிர நம்ம இழுத்து விட மாட்டோம். அப்படி வந்து நீங்கள் எப்படி எப்போ அது வந்து கரெக்டாக நீங்கள் இழுத்து தான் விடுறீங்களா, நீங்கள் தான் இழுத்து விடுறீங்களா, இல்லை அது நார்மலாக நடக்குதா அப்படின்றது அதை நீங்களே டெஸ்ட் பண்ணலாம். அதாவது நீங்கள் மூச்சு இழுத்து விடும்போது, நார்மலாக இழுத்து விடும்போது இழுத்து நீங்கள் விடுவீங்க. அந்த ஒரு இது இருக்கும். அந்த கண்ட்ரோல் பண்ணுவீங்க. எப்போ விடணும், எப்போ இழுக்கணுன்ட்டு. ஆனால் அப்போ வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ண மாட்டீங்க. நீங்கள் நீங்கள் இருக்கிற மாதிரி, அதாவது ஒரு பிம்பம் தான், அது பெர்செப்ஷன் தான் தவிர அது கிடையாது. சரி, இதுக்கு வந்து நம்ம இன்னொன்று எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஈக்குவல் பிரீத்திங், அதாவது அஹ், மூச்சு அப்படின்றது வந்து பண்ணலாம். அதாவது நீங்கள் மூச்சு தியானம் உட்காரத்துக்கு முன்னாடி நீங்கள் உடம்பு நல்லா ரிலாக்ஸ் பண்ணீங்க. ஓகேங்களா? எப்போ வந்து பாடி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குதோ, உங்களை மைண்டு ரிலாக்ஸாக கொஞ்சம் அதாவது வந்து பாடி ரிலாக்ஸ் ஆகிடுச்சோ, அப்போ வந்து மூச்சை கவனிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி ஆகிடும். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா நமக்கு வந்து மூச்சை கவனிக்கிறது கொஞ்சம் சவாலாக இருக்கும். மூச்சை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஈக்குவல் பிரீத்திங் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வந்து மூச்சு இழுக்கும்போது நீங்கள் தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்கிறேன். தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி 1, 2, 3. ஓகேங்களா? 1, 2, 3 அந்த மாதிரி மூச்சு எடுத்துங்க. விடும்போது அதே மாதிரி 1, 2, 3 மைண்டுக்குள்ளே எண்ணிக்கிங்க. மூச்சு இழுத்து மூச்சு விடுங்க. அதாவது 3ன்ற கவுண்ட்டில் இழுங்க, 3ன்ற கவுண்ட்டில் விடுங்க. இந்த மாதிரி ஈக்குவல் பிரீத்திங். இந்த மாதிரி ஒரு ஒரு 5 டைம் இல்லை 10 டைம் பண்ணுங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தியானத்தில் உட்காருங்க. அப்படி உட்காரும்போது அந்த ஃப்ளோ உங்களுக்கு வந்துடும். அப்போ வந்து நீங்கள் வந்து உங்களோட மூச்சை கவனிக்கும்போது ரொம்பலாம் இது இல்லை. இந்த மூக்கு கிட்ட என்ன இருக்குது, என்ன சென்சர், என்ன பண்ணுறீங்க, என்ன வருது போகுது, அதை மட்டும் கவனிங்க. வேறு எதுவுமே கிடையாது. வேறு எதுவுமே கிடையாது. ஸோ ஒன்று, ஆக்சுவலாக நம்ம மூச்சை இழுத்து விடுறோமா இல்லையான்றதை டெஸ்ட் பண்ணலாம். அதை வந்து நீங்கள் மூச்சு இழுத்து விடும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்ட்ரோல் பண்ண மாட்டீங்க. மூச்சு இழுத்து விடணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பிம்பம், ஒரு பர்செப்ஷன் தான் இருக்குமே தவிர, ஆனால் மூச்சு இழுத்து விட மாட்டோம் நார்மலாக. ஒன்று. 2வது வந்து அப்படி உங்களுக்கு அந்த மாதிரி நான் மூச்சு கவனிக்கிறது எனக்கு சிரமம் இருக்குன்னா, நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது, தியானம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஈக்குவல் பிரீத்திங் சொல்கிற மாதிரி மூச்சை இழுத்து நீங்களாக விடலாம். மூச்சு இழுத்து விட்டுட்டு அப்புறம் வந்து ஒரு 3 கவுண்ட் 1, 2 இப்போ எப்படி அதே மாதிரி மூச்சு விடும்போது வந்து உங்களோட டயஃப்ரம் பிரீத்திங் சொல்லுவாங்க. ஸ்டொமக், உங்களோட வயிறு வந்து வெளியில போகணும். மூச்சு இழுக்கும்போது, மூச்சு வெளிய விடும்போது வயிறு உள்ள போகணும். அதாவது தேவைப்பட்டதுன்னா கையை இப்படி வச்சுக்கலாம். உங்களோட வயிற்று பகுதியில் இப்படி வச்சுட்டு திரும்பி விடும்போது 3. இந்த மாதிரி ஒரு 10 டைம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க கையை கோத்துக்குன்னு நீங்க மூச்சை கவனிக்க ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே சார். தேங்க்யூ. எஸ். வேற ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள்? மணிவண்ணன் சார், நீங்க அன்மியூட் பண்ணி. எஸ், வாழ்த்துக்கள் ரத்னவேல் அண்ட் வித்யா மேடம். நல்ல ஒரு ஸ்டார்டிங் இது, தொடக்கம், நல்ல தொடக்கம் இது. உண்மையிலேயே இன்னும் நிறைய பேர் இதுல பெனிஃபிட் பலன் அடைவாங்க. நேற்று நீங்க கூப்பிடலன்னு டோட்டலி ஐ வுட் நாட் ஹவ் ஜாயின். ஐ ஜஸ்ட் டோட்டலி ஐ வாஸ் குட். நல்ல இது. எல்லாத்தையும் நிறைய புது மெடிடேட்டர்ஸும் நம்ம நண்பர்கள், பழைய சீனியர் மெடிடேட்டர்ஸ் வித்யா மேடம், சினிமலை சார், நடராஜன் சார் அண்ட் சாந்தா மேடம், எல்லாரும் நல்லா இது பண்ணி ஒரு நல்ல ஒரு
உற்சாகம் கொடுத்து இன்னும் மேலும் மேலும் இது நல்ல பணி தொடர என் வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி சார். சென்னிமலை சார், உங்களோட கன்க்ளூடிங் மெசேஜ். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு தியானம் கிளாஸ் முடிப்போம். நாளை மறுபடியும் இதே டைமில் சந்திப்போம். இன்னைக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேக்கான ஞான குறிப்பு விஸ்டம் நோட் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் பேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ படிங்க. எந்த சந்தேகங்கள் ஏதாவது இருந்தாலும் இன்னும் வித்யா மேடமும் நீங்கள் ரீச் அவுட் பண்ணலாம். ஃபோன் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம், டெக்ஸ்ட் பண்ணலாம். ஸோ எப்போ வேணாலும் நீங்கள் ரீச் அவுட் பண்ணலாம். நீங்கள் அதனால் ஹெசிடேட் பண்ணாதீங்க. எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். யாருக்கு எந்த நேரத்துல தேவைப்படுறதோ வாட்ஸ்அப்லயோ சாட்லயோ ஃபோனோ பண்ணி என்ன கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ ஐம் தேர் ஃபார் யூ ஆல். தேங்க்யூ. தொடும் வயது இது ஒரு வெட்டு கத்தி போல் இருக்கும். அதிசயம் என்னவென்றால் அதன் இரு பக்கம் கூறியிருக்கும். கனவுக்கு செயல் கொடுத்தால் அந்த சூரியனில் செடி முளைக்கும். புலன்களை அடக்கி வைத்தால் தினம் புது புது சுகம் கிடைக்கும். காலில் குத்தும் வாணி ஏழி என்று காமி பல இன்பம் மல்லி சேர்த்து ஒரு மூட்டை கட்டி வாணி வாணி பல பழக்கிற பகலானி பட படக்கிற அகலானி அனல் அடிக்கிற துகுலானி நகலின் நகலானி மழை அடிக்கிற முகிலானி திணற அடிக்கிற திகிலானி மணமணக்கிற அகிலானி முள்ளா மலராணி.